சாதாரண நாற்காலி இல்லை. என் மனைவி வழக்கமா உட்கார நாற்காலி. அவ வாழ்ந்த நாற்காலி. கடைசியா அவ உயிரை விட்டது இதே நாற்காலியில தான். இதுல உட்கார்ந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டா நான் கொண்டு வர்றதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த புண்ணியவதியோட ஞாபகார்த்தமா தான் இந்த நாற்காலியை பூஜை ரூம்ல போட்டு வச்சிருக்கேன். நான் பூஜிக்கிற ஒரு பொருள் மேல நீ காலை வச்சு மதிச்சத பார்க்க சகிக்காமத்தான் நான் உன்னை அடிச்சுட்டேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவ். நீ என்ன முரடன் நினைச்சாலும் சரி, குட்டாள் நினைச்சாலும் சரி. இனிமேல் இந்த வீட்டுல நீ தொடர்ந்து தங்குவேன் நான் எதிர்பார்க்கிறது நியாயம் இல்லதான். தங்க பயப்படுவேன்னு நினைக்கிறேன். தங்கறத பெருமையா நினைக்கிறேன். ஆண்களையும் இப்படிப்பட்ட உத்தமர் இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டேன். முதல்ல அவர் மேல ஏற்பட்ட இறக்கம் இப்ப அசைக்க முடியாத பக்தியா மாறிடுச்சு. எங்கேயோ பிறந்த ராகம் இந்த ரஞ்சினி கடைசியா இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இந்த வேலையெல்லாம் நீ எப்ப செய்யற? ஏன் செஞ்சான்னு உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன் செலவுக்கு நீங்க கொடுக்கிற பணத்தை கூட நான் உழைச்சுதான் சம்பாதிக்க விரும்புறேன். உழைப்பு பொறுத்தவரையில எனக்கு எந்த விதமான வரட்டு கௌரவமும் கிடையாது. உங்க வீட்டு பிள்ளையாவே இருக்கலாம். அதுக்காக எடுங்க 2 ரூபாய் பிளீஸ். 2 rupees. தேங்க்யூ. ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறது என் கெட்ட குணமா இருக்கலாம். ஆனா நான் நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல உடனடியா என்னை ஐக்கியப்படுத்திக்கிறது தான் என்னுடைய இன்னொரு கெட்ட குணம். என்னையும் அறியாமலே அந்த வீட்டோட என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டேன். எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டேன். எஸ்டேட்ல எக்கச்சக்க வேலை, பயங்கர பசி. சோத்தை எப்படா கண்டால பாப்போம்னு ஆயிப்போச்சு. சாப்பாடு ரெடியா இருக்கு. நீ சாப்பிட்டா? என்னது நீ சாப்பிட்ட மிச்சமா? இல்ல, உங்க சாப்பாடே இவ்வளவுதான். ஏன் எடைய குறைக்க வேண்டாமா? அதுக்குத்தான். யானை பசிக்கு சோழ புரியா? ரஞ்சனி, இந்த யானை மேல கொஞ்சம் இறக்கம் காட்டேன். எவ்வளவு தட்டு? சும்மா ஒரு அட்மாஸ்பியருக்காக தான். சாப்பாட்டை குறைக்காத. எக்ஸசைஸ் பண்ணி நான் உடம்ப குறைச்சேன். எடைய குறைக்க நல்ல எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? சோறு போடும்போது போதும் போதும் சொல்றதுதான். எங்க நான் போடுறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். போதும் சொல்லுங்க. நீ போடு சொல்றேன். போது போது. குட். இப்ப சாப்பிடுங்க. பாக்கி எவ்வளவு பாக்கி தரணும்? 8 ரூபாய். இரு தரேன். சொல்ல சொல்ல நீ ஏன் பின்னாலே ஃபாலோ பண்ற? நீ என்ன என் மனசாட்சியா இல்ல பொண்டாட்டியா கூடவே வர்றதுக்கு? பொண்டாட்டி இருந்தாலே நியூசன். டோன்ட் ஃபாலோ, கோ. என்னப்பா பின்னாலே வந்துட்டு இருந்த?
இப்ப என்ன வேணும்ன்ற இப்படி முன்னால வந்து மடக்குற? சத்தியமா சொல்றப்பா, எனக்கு இந்த குடிப்பழக்கத்தை விட்டா வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் ரேஸ் கூட போறதில்ல. ஏன் போகணும்? 4 குதிரை ஓடுனா 40,000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. அந்த 40,000 பேரே ஓடுனாலும் ஒரு குதிரையாவது உட்கார்ந்து பாக்குதா? அப்புறம் எதுக்கு ரேஸ்? மொத்தத்துல இதை விட்டா வேற ஒண்ணும் சரியில்லை. அடப்படுவா, நீங்க வச்சிருக்கிறியா? அப்புறம் என்னடா, லெட் அஸ் செலிப்ரேட். அட, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே பண்ற. அவ்வளவுதான். முண்டான் சொல்லிட்டு இடிக்கிறேன்டா. சார், என்ன நம்ம டாக்டர் இப்படி குடிச்சிருக்காரு? இது டாக்டர் இல்ல, அவரோட தம்பி. தம்பியா? வித்தியாசமே தெரியல. அவருடைய ட்வின் பிரதர். இவராலேயே டாக்டர் கேட்ட பேர். சச்சரவா வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம். சார், ஆறானி உள்ளதாச்சு மாதிரியே அணைச்சு கூட்டி போற. கடைக்காரன் அப்பவே சொன்னான், சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள சொயின்னு மேல போயிடுவேன்னு. அவன் சொன்னபடியே தான் நடக்குது. டாக்டர் கல்யாணி, வாங்க. இது என்ன? இது உங்க அண்ணன் ஹரிய தட்டி கேட்க ஆளே கிடையாதா? குடிக்கிறதுக்கு ஒரு எல்லாம் வேண்டாம்? குடிக்கிறதுக்கு இதுதான் இல்ல, கழுத்து வரைக்கும் தான் குடிச்சிருக்கேன், அதுக்கு மேல முடியல. டாக்டர் இங்க மெடிக்கல் கான்பரன்ஸ்க்காக வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. வெளியூர்? அந்த டாக்டர் உள்ளூர்ல வேலை போக மாட்டாங்க. உங்க அண்ணனை ஜாகிரதையா பாத்துக்க. இல்லையானே, இந்த ஆளுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்து அனுப்பு. வாங்கிட்டு போடா. மகேந்திரா, சாரி, நோ ட்ரிங்க்ஸ் ப்ளீஸ். கமிட்டி மீட்டிங்னா ப்ரோஹிபிஷன். இப்ப என்னப்பா? கம்பல் பண்ணாத என்ன? ப்ளீஸ் மகேந்திரன், எனக்காக. இல்லம்மா, நான் குடிக்கிறது இல்லைன்னு ரஞ்சனிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பொல்லாத வாக்குறுதி போடலங்க. வாக்குறுதி யாருக்கிட்ட? விஸ்கி கிட்டயா? நடக்குமா? சரித்திரம் இருக்கா? ஆஃப்டர் யாருங்க ரஞ்சினி? அதானே கேளுங்கடா. அதானே யாரவா? தாயா தாரமா? அவ வந்தால இவன் ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா. வந்த பொண்ணுக்கு என்னப்பா அவ்வளவு மரியாதை? I say, will you all shut up? அவ என் மக மாதிரி. மக மாதிரின்னு சொல்லிட்டா போருமா? இந்த சமூகத்துக்கு வேண்டாம்? அட சமூகத்தை விடு. சபா கமிட்டி மெம்பர்ஸ் 4 பேர், மினிமம் 4 பேர் நாங்க ஒத்துக்க வேண்டாமா? அதுக்கு என்ன செய்யணும்? உன் மகளா இருந்தா என்ன பண்ணி வைப்ப? மனசுல கல்மிஷன் இல்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வை. கண் குளிர. Prove your innocence. என் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. அவர் சொல்ற எந்த வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டே ஆகணும். வம்பு மடங்களின் வாய் அடைக்க என் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சார். இன்னும் அலங்காரம் முடியல. பொண்ணு பார்க்க அவங்க எல்லாம் வந்தாச்சு. 1 நிமிஷம், இதை ரெடி ஆயிட்டேன். இவ்வளவு அலங்காரத்திலையும் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? நேர்வகடு எடுக்காதுதான். நேர்வகடு எடுக்கிறதுனால கிடைக்கிற முகலட்சணம் இந்த காலத்து பெண்களுக்கு புரியறதே இல்லை. நேர்வகடு உங்க மனைவியோட ஏகப்ப உரிமையா இருக்கு. இவ சின்ன பொண்ணு தானே. ஏன் நான் நேர்வகடு எடுத்துக்கிறேன்னு? அவர் சுத்த கர்நாடகம், நீ சும்மா இருக்க. எந்த அயோக்கிய போய் செஞ்சதுன்னு தெரியல.
உனக்கு அடிக்கடி வலிப்பு வருமா? அதனால உன்னை கல்யாணம் செய்து கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு யாரோ ஒரு காரி பையன் மொட்டக்கடதா செய்திருக்கிறான். அவன் மாத்திரம் என் கைக்கு கிடைச்சா என் கையாலே அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவான். அந்த மொட்டை கடிதாசி நானே எழுதியிருந்தா? What do you mean? நானே தான் எழுதினேன். நீயா எதுக்காக எழுதுன? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான். ஏன் மாப்பிள்ளை பிடிக்கலையா? அப்படின்னா சொல்லு, வேற மாப்பிள்ளை பாக்குறேன். இதை விட சீரும் சிறப்பா ஒரு இடத்தை பார்த்து ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறேன். உலக மக அழகனையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, என் முடிவை மாற்ற முடியாது. அதுதான் ஏன்னு கேட்கிறேன் ரஞ்சனி. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன விட எனக்கு பாக்குறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக தயாரா இல்ல. மிஸ்டர், இது எங்களோட கார். வெளியில ஒரே மழை. பட்டுடு. Get out. முனிவனுக்கே வந்த மயக்கம் முரட்டு உள்ளத்திற்கு வந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. என்ன பிரச்சனை? நீயே சிரிச்சுக்கிற? ஞாபகம் வந்தது, சிரிச்சேன். என்ன ஞாபகம் வந்தது? வெளியில ஒரே மழை. பட்டுடு. Very fine. Very fine. Gama 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 ga ga sa 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 ga gama ma da ma da ma ga gama ma da 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 ga gama ma ga sa 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 ga sa da sa sa ma da ma ga sa gama ma da. யாரது? யாரு மிருதங்க வாசிக்கிறது? நீச 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 நிசரி நீத மபத மாககா கம நீத பசக நிதரி சனி கரி சமாகரி சனீத பம கம பனி பா. Gama mama gaga gani ni dada gani ni dada gani ni ri sa gari ri ma gari sa gama ni ni pama ga ma pa sa ni sa pani sa ni sa ma ga ma ga sa ni ga ga ni pa sa ni pa ma ni pa ma ga gama pa ma ni pa ni sa ni sa ga gama pa ma ni pa ni sa ni sa ga gama pa ma ni pa ni sa ni sa ma ga.
இவ்வளவு அழகா மிருதங்கம் வாசிக்க தெரியும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்ப கத்துக்கிட்டேன்? யாருக்கிட்ட கத்துக்கிட்டேன்? உன்னுடைய குரு யாரு? ஈசமழை பொழியிற இந்த வீட்டுல என்னுடைய குரு வேற யாரா இருக்க முடியும்? மானசீகமான குரு. என்னுடைய பாராட்டுக்கள். அவ்வளவுதானா? பாராட்டும் போது பாரபட்சம் எதுக்கு? அப்படின்னு உங்க மாணவிகள்ல ஒருத்தி நல்லா வாசிருந்தா இப்படித்தான் பாராட்டுவீங்களா? எனக்கு வெறும் வார்த்தைகள் மட்டும்தானா? ரஞ்சனி இப்படி கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. வீட்டை விட்டு பிரிய மனசு இல்லைன்னா ஆசை விட்டு பிரிய மனசு இல்லைன்னு அர்த்தம். சோ சிம்பிள். அவளை மகளா தத்தெடுத்துக்கோ, ஆசையை எழுதி வை, அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி பெறட்டு சால்விடு. உன் யோசனைக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போயேண்டாளே. ஏன் நான் உன்னை ரேப் பண்ணிடுவேன்னு பயமா? Go to bed.